இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுடுவாரு. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா என்னடா செய்யறது? என்ன செய்யறது? அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு தெரியாது. என்ன செய்யறது? ஆமா, அந்த பையன் பெங்களூர்ல இருந்து வந்தானே, எங்க போனா? யாருக்கு தெரியும்? எங்க மாவ? பெங்காலுக்கு டோர்னமெண்ட் போயிருக்கான்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி சமாளிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சமாளிக்கணுமோ? என்னடா தியாகு திடீர்னு வந்திருக்கிற? ஒரு ஃபைனான்ஸ் மீட்டிங் இருக்குப்பா. பேப்பர்ல படிக்கலையே? பாலிட்டிக்ஸ். அப்ப பொதுவா அந்த கலப்பு கல்யாணத்துக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சரி, ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? என்னடா சம்மதம் இல்லாம திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிற? ஹைகோர்ட்ல ஒரு கேஸ். நீங்க ஒண்ணு, இந்த காலத்துல போய் ஜாதியாவது மதமாவது வளர்ந்து வர நாகரிகத்தை பர்சனலா நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதை தடுக்க முடியாது. இல்லப்பா, வெரி குட் சப்ஜெக்ட். ஆனா வீக் ஐடியா. நாகரிகத்துக்கு டெபினிஷன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். நட்புணர்வையும் மக்களுடைய வாழ்க்கை தர உயர்வையும் பொருளாதார சீர்திருத்தத்தையும் குறிக்கும் சின்னம் தான் நாகரிகம். ஆனா ஆடைகளை மாத்துறதும் பண்புகளை மீறுறதும் எல்லைகளை தாண்டுறதும் தான் நாகரிகம்னா அந்த நாகரிகம் அழிவைத்தான் குறிக்கும். அப்படி ஒரு நாகரிகம் நமக்கு தேவையில்லை. ஜாதி கலப்பு செய்து ஜாதியற்ற குழந்தைகளை பெறதும் மத கலப்பு செய்து மதத்தை பலவீனப்படுத்துறதையும் நோ 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 நான் ஒத்துக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அவன் படிச்சு நான் கேட்டேன், அவன் என்ன செய்யறான் எங்க போறான்னு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். என்ன பண்றது? கூட்டிகிட்டே வந்தாண்டா. போய் விசாரிக்க. நான் போன ரசமசமா போகும். நீ போய் அவனை மாத்திரம் கூட்டிட்டு வா. ரூம்ல தள்ளிட்டு போய் விசாரிப்போம். போ. சுந்தர், நீ மட்டும் வரியா? அண்ணா, கல்யாணம் முடிஞ்சு போச்சா? காலையில தான் முடிஞ்சது. கொஞ்சமா ஊழ உனக்கு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டு இந்த ஊர்ல நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் இந்த விஷயத்தை அப்பா கேள்விப்பட்ட எவ்வளவு கஷ்டப்படுவார். நீ கடைசி பையன்டா, உனக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதுக்காக உங்களை பார்க்க பெங்களூருக்கு வந்தேன். நீங்க எனக்காக பேசி எல்லார் மனசையும் மாத்தி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. என் சொந்த வாழ்க்கை பிரச்சனை, அதனாலதான் இந்த முடிவு பண்ணிட்டேன். எங்களெல்லாம் கேட்காம நீயா ஒரு முடிவு எடுத்து இல்ல, அப்புறம் ஏன் இங்க வந்து எங்கேயா போய் தொலைதானே? நீங்க எல்லாம் இதை விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா விவரம் புரிஞ்சவரு, எங்களை மன்னிச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாவை அம்மாவையும் ஒரு தடவை பார்த்துட்டு நாங்க போயிடுறோம். அப்பாவி அம்மாவி நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க பார்க்க முடியாதா? உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் என் மேல இப்படி பாருங்க. இந்த காலத்துல கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிறது அரசாங்கமே ஆதரிக்குது. உலகமே ஒத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க எதுக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறத ஒத்துக்கிறவன் கூட மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத ஆதரிக்க மாட்டாடா. முண்டா அவன் தான் கல்யாணத்தையே முடிச்சுட்டேன்டா, அப்புறம் ஏன் வாதம் பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்பா ஏண்டா கண்ணு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி பண்ணிக்கிட்ட? அந்த பொண்ணு இந்துவா மதம் மாறினாளா இல்ல நீ முஸ்லீமா மதம் மாறினியா? நான் தான் முஸ்லீமா மாறி அடி சச்ச. அவங்க புத்திசாலிடா. அவங்க மதத்து மேலேயும் கலாச்சாரத்து மேலேயும் அவங்களுக்கு எவ்வளவு பக்தி பாத்தியா? நீ இருக்கிய என் கண்ணு. இப்ப என்ன குடிமுடிவு போச்சு? கல்யாணம் நடக்கணுமேங்கிறதுக்காக மதம் மாறின. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்துவா மதம் மாறிடுற? அடப்பாவி, நேரத்துக்கு தகுந்தாப்புல மாறத்துக்கு இதனோட அரசியல் கட்சியா மதம்டா? ஐயோ என்ன குழப்பாதீங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யலாம்? இவங்க 2 பேரும் அப்பா கிட்ட அனுப்புவோமா இல்ல நம்ம 2 பேரும் போறோம்? எனக்கு ஒண்ணும் புரியலடா. இவனு செய்ய, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் 2-3 நாளைக்கு எங்கேயாவது தங்கிரு. நான் அண்ணன் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது ஒரு மனசை மாத்திரம். எப்படி மாத்த போறீங்க? மருந்து கொடுத்து மாத்த போறீங்களா இல்ல மாத்திரை கொடுத்து மாத்த போறீங்களா? எப்படி இருந்தாலும் நடந்ததுதான். சரியோ தவறோ, ஒரு பொண்ணை நம்ம விட்டு மருமகளை அழைச்சிட்டு வந்துட்டோம். அவளை வாசல்லே நிறுத்தி வைக்கிறது நம்ம தகுதிக்கு குறைவான செயல். சுந்தர்,
நீ அவளை அழைச்சுக்கிட்டு உள்ள போ. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. No. ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்ட பிறகு ஆசீர்வாதம் எதுக்குடா? உனக்கு தேவை ஆசீர்வாதம் இல்ல அங்கீகாரம் தான். உன் கல்யாணத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அம்மா நீ செய்த காரியத்துக்கு அவர் சம்மதிச்சாரு, அதுவே பெரிய காரியம். ஆசீர்வாதம் வேறு வேணுமா? ஆசீர்வாதம் போட. அப்பா நம்ம கல்யாணத்தை அங்கீகரிச்சிட்டாரு. உள்ளவா. Pocket full of poses, Usha, Busha, all formed out. குழந்தைக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது சங்கீதம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல? ஆமாப்பா, எனக்கு பாட்டுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, நானும் நினைச்சேன். நல்ல வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்ச டீச்சரா பார்த்து ஏற்பாடு பண்ணங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கா? அது இருக்கு. நல்ல கர்நாடக சங்கீதமா சொல்லி கொடுக்கணும். கர்நாடக சங்கீதத்துக்கு எதிர்காலமே இல்ல. நோ, எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி கர்நாடக சங்கீதத்துக்குள்ள மதிப்பு குறையவே குறையாது. இப்ப உலகம் பூரா அதுக்கு தான் பேரு. நீ நான் ஏன் சண்டை போடணும்? உமாவை கேப்ப. உமா வாங்க. என்னப்பா? உனக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்குமா வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்காதுப்பா. எனக்கு பச்சான பாத்தீங்களா அதான்ப்பா பிடிக்கும். போதுமா? கொஞ்சம் போதுமா, பசிக்கலம்மா. என்ன போதுமா பசிக்கலாமா? என்ன கரெக்ட் பாருங்க, உங்க செல்லமா ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அம்மா தான்ப்பா ஊட்டி ஊட்டி விடுறாங்க. அவ அவ என்ன குழந்தைய என்ன ஊட்டி விடுறதுக்கு? வயசு 7 ஆக போகுது. உமா இனிமே நீயே தான் சாப்பிடணும். சரிப்பா. கல்பனா, நாளை காலையில நான் லண்டன் போறேன். திரும்பி வரதுக்கு 15 நாள் ஆகும். என்னங்க இது திடீர் ப்ரோக்ராம்? முதல்ல பைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் போறதா இருந்தது. அவர் தான் திடீர்னு என்னையும் கூட வர சொல்லிட்டார். என் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. சார் நமஸ்காரம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹை ஸ்கூல் நம்ம கூட படிச்சது சார். ஹை ஸ்கூல்ல உங்க கூட நான் படிச்சிருக்கேன். Damn, நீ வாசு இல்ல? தியாகு. என்ன ஞாபக சக்தி, என்ன ஞாபக சக்தி. ஐயோ எங்க மறந்துடுவீங்களோடு நினைச்சேன். தேங்க்யூ தேங்க்யூ. நான் உட்காந்துட்டுமா? ப்ளீஸ். எப்படிடா இருக்க? நான் செஞ்ச புண்ணியம் என் கூட படிச்சவங்களா அவங்கள மாதிரி பெரிய அதிகாரிகளா இருக்காங்க. அவங்கள வச்சு எப்படியோ நல்லா இருந்தா சார் தான். சீனு தெரியுமா உங்களுக்கு? யாரது? தேங்காய் மண்டிக்கார் புள்ள. என் கூடவே ஸ்கூல்ல பின்னாலேயே சுத்திட்டு இருப்பானே. இந்த ரோக் சீனு. என் நோட் புக்ஸ் எல்லாம் போய் திருடிட்டு போட்டாங்க. திருட்டு பையன். அதெல்லாம் என்ன பண்றான் இப்ப? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சிருக்கான். கிழிஞ்சிருக்கோம். இது பாருங்க, எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் என் பேர் மேல எடுப்பான். சரக்க வாங்கி வெளியே தள்ளிடுவான். கமிஷன் எனக்கு வந்துடும். தப்பாச்சே. எங்க வந்த? சீன விஷயமா தான். என்ன? ஒரு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்கான். அது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. அதுல நீங்க தான் கையெழுத்து போடணும். சீக்கிரமா தள்ளிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தள்ளுறது இல்லையா? அது ரொட்டீனால வரும். ரொட்டீனா வந்தா வேற எவனுக்கும் இல்ல போவோம். சீனுக்கு வராது. சீனுவுக்கு வரணும்னா நீங்க கையெழுத்து போடணும். அப்படி நீங்க கையெழுத்து போட்டுட்டா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன். ரெண்டாச்சேன்னு சந்தேகப்பட்டா அட்வான்ஸா 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். ஃபைல் கைக்கு வந்த உடனே மீதி 2.5 லட்சம் ரூபாயை செட்டில் பண்றேன். என்ன சொல்றீங்க தியாகு? Will you please get out? தியாகு, ஸ்கூல்லயே நீங்க இப்படிதான் விளையாடுவீங்க. I say get out. நிஜமாவா சொல்றீங்க? போடாதீங்க ராஸ்கல். நாளைக்கு நாம பாட்டி வீட்டுக்கு போறோம்.
இன்னைக்கே போலாமா? அப்பாவுக்கு நாளைக்கு தானே லீவு. ரொம்ப பெரியப்பா அங்கத்தானே இருக்கிறாங்க. ஆமா. ஆனந்த், ஆனந்த். ஹலோ கல்பனா, இந்த முதல் பரிசு பெற்ற உங்க கதையை இந்த வார இதழில் படிச்சேன். பிரமாதம், ரியலி வண்டர்ஃபுல். அதனால நேர்ல பாராட்டிட்டு போறான்னு வந்தேன். தேங்க்யூ. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். தேங்க்யூ. ஹலோ. பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நம்மையெல்லாம் இதுவரை இசை வெள்ளத்தில் ஆழ்த்திய திருமதி ராஜலட்சுமி அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. கடந்த 30 ஆண்டு காலமாகவே இசைவானில் கொடிகட்டி பறந்து வரும் மேதை அவர். நமது சபாவின் சார்பில் பெரியவர், நமது மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் பெங்கால மாநில முன்னாள் கவர்னருமான திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு இசை மாமணி என்ற விருதினை வழங்குவார்கள். வாங்க. ரங்கராஜன், கங்க்ராச்சுலேஷன். பிரமாதப்படுத்திட்டு போங்க. உங்க ஆர்குமெண்ட்டை கேட்கறதுக்கே நான் மதுரையிலே நீங்க வந்தேன். நீங்க அப்பீர் ஆறேன்னு தெரிஞ்சா தைரியமா ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம். ஆமா, இதெல்லாம் நீங்க எப்படி சாதிக்கிறீர்கள்? வெரி சிம்பிள். ஒரு கேஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னால குற்றம் சாட்டப்பட்டவனை பத்தி நல்லா சிந்திச்சு பாக்குறேன். அவன் குற்றவாளி இல்லேன்னு என் மனசுக்கு பட்டாதான் அந்த கேஸை எடுத்துக்கிறேன். அதனாலதான் என்னால தைரியமா ஆர்கியூ பண்ண முடியுது. வெற்றி எனக்கு கிடைக்குது. தாய் குழந்தை சௌக்கியமா இருக்காங்க. சத்தமா நீங்க நல்லா இருக்கணும். உங்க புண்ணியத்துல என் மக பெற்று பழச்சிட்டாமா. கொஞ்சம் இருங்க, குழந்தைய பாருங்க. வெரி குட் மிஸ்டர் சுந்தர். இந்த வருஷம் மேட்ச்லயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். எல்லாமே நீங்க கத்து கொடுத்ததானே. வெல் டன். மிஸ்டர் சுந்தர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கம் ஆன், ப்ளே வித் மீ. ஓ ஷூர். நிறைய சாப்பிடலாம். அண்ணே, உடம்புல அதிகமா கதை வந்துட்டா அப்புறம் என்னால ஓடி ஆடி டென்னிஸ் விளையாட முடியாது. அம்மாடி, இந்த சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பார்த்தாவே தெரியும். இப்படி நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆனா ஊர்ல எத்தனை பேர் வயிறு எறிதான் தெரியுமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இப்படி பேரோடு போல் இருக்காங்களேன்னு பேர் கண்ணை உறுத்திட்டு. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. நம்ம கடமையை நாம ஒழுங்கா செஞ்சுட்டு போற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கடமை தான் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கோமே. நீங்களும் மெட்ராஸ்க்கே டிரான்ஸ்பர் ஆகிட்டு வந்துருங்க. நாம எல்லாம் ஒண்ணா இருக்கணும். என்னங்க, உங்க செல்வாக்கை பயன்படுத்தி தியாகுவுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்குறேன். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க செல்வாக்க பயன்படுத்தி டிரான்ஸ்பர் வாங்குறது ரொம்ப தப்புமா. அதுவும் ஒரு வகையான ஊழல் தான். கரெக்ட். எங்க நீ டிரான்ஸ்பரை விரும்பி என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா, சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்றதானே. நானும் நல்ல பொண்ணா பாத்துட்டு தான் இருக்கேன். என் மனசு பிடிச்ச பொண்ணா கிடைக்கல. படிப்பு இருந்தா அழகு இல்ல, அழகு இருந்தா குணம் இல்ல. நீங்க தம்பிக்கு எந்த மாதிரி பொண்ணா வேணாலும் பாருங்க. ஆனா கதை எழுதுற பொண்ணா பாக்காதீங்க. ஏன் என் கதைக்கு என்ன குறைச்ச? அந்த இடம் நான் படிச்சு துவைக்க வேண்டியிருக்கு. ஏன்பா தியாகு, வருஷத்துல ஒரு தடவை வர ஒரு 10 நாள் இருந்துட்டு போக கூடாதா? நாளைக்கே போகணும்னு சொல்றீங்க. பட்ஜெட் வருமா? டே அண்ட் நைட் ஒர்க் இருக்கு. பட்ஜெட்ல புதுசா ஏதாவது வரி வருதா? அரசாங்க விஷயங்கள்லாம் கேட்க மாட்டேன். அதை கேட்டா நான் சொல்லிட்டு வரேன். நம்ம தானே இங்க இருக்கிறோம். நீ சொல்லாடி போடா, பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். பேப்பர்ல படிச்சுக்க. தியாகு, உனக்கு நிறைய கீர்த்தனை சொல்லி கொடுத்தனே, ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்கா? அம்மா என்ன இப்படி சொல்றீங்க? காலையில எழுந்திரிச்ச உடனே 1 hour கர்நாடிக் மியூசிக் பாடிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். உனக்கு எதிரா டைம் பாத்ரூம்ல. இந்த அம்மாவுக்கு அது பிடிக்காது, வெஸ்டர்ன் மியூசிக் தான் பிடிக்கும். இவளுக்காகவே நான் வெஸ்டர்ன் மியூசிக் கத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லலையே. திடீர்னு ஒரு நாளைக்கு பாடி உன்னை பயமுறுத்தலான்னு இருந்தேன். இப்ப பாத்திரியா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி காட்டேன். நீ தனியா அவன் கொண்டாட்டி ஆடி காட்டு. இப்ப அழகா ஒரு கீர்த்தனை பாடு கேட்கலாம். கீர்த்தனை மியூசிக் அதுதான் நாங்க இருக்கோமே. இந்த வர போடா.
தியாகு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஒரு 10 நாளைக்கு குழந்தையாவது எங்கிட்ட விட்டுட்டு போயேண்டா. நான் அம்மா கூட தான் போவேன். அவங்க அம்மா இல்லாம இருக்க மாட்டாமா. அடுத்த தடவை கூட்டிட்டு வரேன். அப்ப ரைட் மாமா. உமா, ஆயாவோட ஒழுங்காரு, நான் பாட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மம்மி. ஆயா, உமா பாத்துக்க. அப்படி 2 பேருமே சாம்பியன் பட்டம் வாங்கிட்டோம். கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த பிரச்சனையை எப்படி எங்க வீட்டுல ஓபன் பண்றதுதான் எனக்கு புரியல. எங்க வீட்டுல எல்லாருமே வைதிகம். வேற ஜாதினாலே ஒத்துக்க மாட்டாங்க. வேற மதம்னா அப்படின்னா இதுக்கு வேற என்ன வழி? எங்க வீட்லயே எங்க அண்ணி ஒருத்தர் தான் புரட்சிகரமான தாட்சி உள்ளவங்க.
நம்ம காதல் விவகாரத்தை அவங்க கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அண்ணி எப்ப வந்த? இப்பதான் வர்றேன். உட்காரு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணி, நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கேன். எனக்கு உங்க உதவி தேவை. என்னன்னு சொல்லு, நான் கால் பண்றேன். வந்து வந்து நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். யார் அந்த பொண்ணு? அப்படின்னு ஒரு முஸ்லீம் பொண்ணு. மை காட், உண்மையிலேயே இது சிக்கலான விஷயம்தான். அண்ணி, நீங்க ஒருத்தர் தான் நம்ம வீட்லயே முற்போக்கான உள்ளவங்க. இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லி அவர் மூலமா அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஆமாண்ணே. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். நீ எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம்? நீதான் இந்த குடும்பத்துக்கு பெரியவளா? அப்பா அம்மா இருக்கிற தெரியல. நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எங்க இந்த ராஸ்கல்? ஸ்ரீலங்கர். வாடவா. ராஸ்கல். சுந்தர். சுந்தர். தரசே, தம்பி எங்க? நீங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருந்ததை கேட்ட உடனே வெளியே போயிட்டாருங்க. போயிட்டான். பணப்பைய ஏதாவது தப்பு பண்ணி தொலைச்சிட்டாங்க. கல்பனா, நான் ராத்திரி பிளைட்டுக்கு மெட்ராஸ்